அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், KTV ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அதில் இந்த வீடியோவில் 2023-24 வருஷத்துக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் தனுவாஸ் அப்ளிகேஷன் ஆன் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதை பற்றி ஒரு முழு விளக்கம் பார்ப்போம். எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, ஃபீஸ் என்ன, இந்த டேட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது மொத்த விளக்கம் இதில் இருக்கும். இது ஒரு லெங்க்தி செஷனு. ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிவிடுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ், தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும், மாணவர்களுக்கு மட்டும் எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் எப்படி ரிலவெண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இதில் கொடுத்துருக்கு. கேண்டிடேட் ஷுட் கேர்ஃபுல்லி ரீட் த ப்ராஸ்பெக்டஸை கம்ப்ளீட்டாக படிக்கணும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? எல்லா ரோஸ் காலம்ஸ்லேருந்து பார்த்துக்குங்க. அப்புறம் அப்ளிகேஷனை எங்கே அப்ளை பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைனில் தான், நோ ஆஃப்லைனு. https:// போட்டு adm.tanuvas.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஆன் ஆர் பிஃபோர் 30/6/2023 5 மணிக்குள்ளார பண்ணணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஒவ்வொரு வருஷம் மாறும். பட் ஒரு டேட்டு தான் மாறுமே தவிர இன்ஸ்ட்ரக்ஷன் சேம் தான். ஒன்லி ஒன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட். ஆன்லைனில் போடுற அப்ளிகேஷன் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஓகே. கேண்டிடேட்ஸ் மே அப்ளை பிபிஎஸ்சி. 2 டைப்பு கோர்ஸ் இருக்குது தனுவாஸில். பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அண்ட் பிடெக்கில் 3 கோர்சஸ் இருக்குது. ஃபுட் டெக்னாலஜி, போல்ட்ரி அண்ட் டைரி டெக்னாலஜி. இதுக்கு த்ரூ சிங்கிள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் எல்லா கோர்ஸுக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் ஃபீஸு கொடுத்துருக்கு, கீழே பாருங்கள் தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்கு ஒவ்வொரு கோர்ஸுக்கும். பிபிஎஸ்சி ஏஹெச்சுக்கு எஸ்சி எஸ்சி எஸ்டினா 250 ரூபா. இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. ஓகேங்களா? பெய்டு டு பி ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அதர் கம்யூனிட்டிஸ்னால் யார் பிசி, பிசிஎம், எம்பிஏ, டிஎன்சி, ஓசி எல்லாத்துக்குமே 500 ரூபா ஃபீஸு. பிடெக்கில் 3 கோர்ஸஸுக்கு 450 ரூபா. எஸ்சி எஸ்சிக்கு, எஸ்டிக்கும், அதர் கம்யூனிகேஷன்ஸுக்கு 900 ரூபா. இதுதான் அப்ளிகேஷன் காஸ்ட்டு. ரைட்டுங்களா? அடுத்ததாக, ஃபார் எனி ரீசன் தி கேண்டிடேட்ஸ் நாட் ஏபிள் டு ஃபில் இன் ஆல் தி டீட்டெயில் ஸ்டேச்சஸ் சேவ் த அப்ளிகேஷன். அது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறீங்க, டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க, சைமல்டேனியஸாக சேவ் பண்ணி வச்சுங்க. சேவ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் சேவ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் உங்கள் லாகின் யூஸ் பண்ணிவிட்டு, லாகின் ஐடி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்ன எங்கே விட்டுருந்தீங்களோ அதில் வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் இந்த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி லோட் பண்ணணும் ஆஃப்டர் ஃபில்லிங் அப்ளிகேஷன்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருங்க இருக்குது. ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ரிவியூ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், டீட்டெயிலு, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். கேண்டிடேட்ஸ் வுட் என்ஷூர் தட் கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கரெக்டான அமௌண்ட்டு பே பண்ணணும். அது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், ஐஎம்பிஎஸ் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது. பே பண்ணுங்கள். வேறு எந்த மெத்தட்லேயும் பேமெண்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? 7th பாயிண்ட் என்ன, ஆஃப்டர் த ஆன்லைன் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் அண்ட் அப்லோடிங் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ் எஸ்எம்எஸ். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்க, ஃபார்ம் சப்மிட் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு எஸ்எம்எஸ் வரும், இமெயிலும் வரும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் எப்போதும் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து கேண்டிடேட்ஸ் பிரிண்ட் அவுட் வேணால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம் இருக்குது. இந்த வெப்சைட்டும் சொல்லியிருக்கு. 9th பாயிண்ட் என்ன, நோ அடிஷன், டெலிஷன் ஆர் ஆல்ட்ரேஷனாக வெளிப்படும். இந்த அப்ளிகேஷனில் இந்த டைமில் எதுவும் மாற்ற முடியாது, எதையும் நீக்க முடியாது, எதையும் ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கிளியராக இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த ஸ்கேன்டு காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பி அப்லோடர் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷன் பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். +2 ரொம்ப முக்கிய மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டும் போடுங்க, டிசி, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரினா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கலி சேலஞ்சடு, 7% கோட்டா, அப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, எல்லா சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி வேணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு 12th பாயிண்ட் என்ன கேட்டிருக்கேன்னா, அந்த ரீவேல்யூஷன் அண்ட் ரீடோட்டலிங். சப்போஸ் +2ல் மார்க் எடுத்துருக்கிறீங்க, உங்களுக்கு ரீடோட்டலிங் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதில் ஏதோ ரிவிஷன் வந்துருச்சு, ஹையர் மார்க் வந்துருக்குன்னா தான் அப்ளை பண்ணுவீங்க. அந்த மார்க் ஷீட்டை இமெயிலில் அனுப்ப சொல்லியிருக்காங்க.
எப்போ ஆஃப்டர் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண பிறகு இமெயிலில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை போட்டு அனுப்பி வைக்கணும். அடுத்ததான் கேண்டிடேட்ஸ் should ensure that கரெக்ட் பர்டிகுலர்ஸ் ஆஃப் இந்த டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, நேட்டிவிட்டிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் பொழுதே. அப்படி இல்லைன்னா இந்த கண்டிஷன் எல்லாமே அப்ளிகபிள். ஒன்று கேன்சல் ஆகும், இல்லைனா லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் கமிட்டி, அது ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறது கரெக்டாக கொடுத்துருங்க. வேறு ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்கா அப்படின்னு சொன்னால் 15th பாயிண்ட் எதுவும் கிடையாது. தனுவாஸ்லேருந்து எந்த கம்யூனிகேஷன் வராது. உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்டட் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வராதான், இன்ஃபர்மேஷன் வராதுன்றாங்க. ஸோ சப்மிட் பண்ணும்பொழுதே ப்ராப்பராக பண்ணிவிடுங்க. முக்கியமான நோட் ஒன்று சொல்லியிருக்காங்க. தி கண்டென்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மாடிஃபிகேஷன் ஆர் ரிவிஷன் தட் மே பி இஷ்யூடு ஃப்ரம் டைம் டு டைம் சொல்லிட்டாங்க. அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டைம் டு டைம் கவர்மெண்ட் இஷ்டப்படி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க இந்த ஓவரால் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக பார்த்துக்கிட்டிங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் அப்ளை பண்ணுறது வெரி வெரி சிம்பிள். எரர் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்பே அதான் முக்கியம். கரெக்டாக எரர் வராமல் பண்ண வேண்டியது எப்படி பண்ணலாங்கிறதுக்கு தான் இந்த மெத்தடை சொல்லியிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த ஆல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணுங்கள். தேங்க்யூ.